அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து தொழுகையுடைய சட்டங்கள் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து நம்ம லெசன் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 36 லெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஏற்கனவே நம்ம போன பதிவில் வந்து தொழுகையுடைய முக்கியத்துவம் குறித்து ஒரு வசனம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குடைய நன்மைகள், அது தொழாததால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்றத நம்ம வந்து ஒரு பயான் மாதிரி நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து லெசன் வைஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் நபி வழி தொழுகை அப்படின்ற ஒரு புக்கு, ஆத்தர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது யூசுஃப் வந்து ஆத்தராக இருக்காங்க. ஸோ இந்த புக்கில் இருந்து தான் நம்ம 36 லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 1 தொழுகையுடைய அவசியம் குறித்து பல குர்ஆன் வசனங்கள் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ போன பதிவில் வந்து அந்த மாதிரி இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கோடு கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தான் நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த பதிவை முழுசாக நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டில் கேட்கக்கூடிய அந்த 9 கொஸ்டினுக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை கமெண்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி பண்ணாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கான கூலியை வந்து அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாருமே கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணுங்கள், நன்மையான காரியத்துக்காக நம்ம வந்து செலவிடுறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சமையல் செய்கிறதுக்காக பல வீடியோக்கள் யூடியூப் சேனலில் நம்ம பார்ப்போம், இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த சமையல் குறிப்புகள்லாம் நம்ம எழுதி வைப்போம், நோட்ஸ் போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அது நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து மெனக்கிடுறோம், சரிங்களா? பட் ஆனால் இது நம்ம மார்க்க கல்வி அப்படின்றது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமை உலகத்திலும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக செலவிடக்கூடிய நேரம் எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணுறான், நன்மையாக்கி தரான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ கடைசி வரைக்கும் நீங்களும் முழுமையாக வீடியோ பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். தொழுகையுடைய அவசியம், இதில் நபி வழி தொழுகை பாடம் 1 தொழுகையின் அவசியம். ஸோ இதில் என்ன ஹதீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன ஃபத்வாக்கள், என்ன குர்ஆன் வசனம், அது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த புக்கில் என்ன இருக்கோ ஸோ அதை ஃபுல்லாக நான் ரீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதை கவனமாக கேட்டிங்கன்னா தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஃபஸ்ட்டு ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இஸ்லாமிய மார்க்கம் 5 காரியங்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அவை வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர எவரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என உறுதியாக நம்புவதும், தினம்தோறும் ஐவேளைகள் தொழுகையை நிலைநாட்டுவதும், ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பதும், வசதியுள்ளவர்கள் ஜகாத் எனும் ஏழை வரியை கொடுப்பதும், மக்கா சென்று வர சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜி செய்வதும் ஆகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமன் நாட்டின் ஆளுநராக அனுப்பிய போது, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்ற கொள்கையின் பால் மக்களை அழைப்பீராக. இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கியுள்ளான் என்று அறிவிப்பீராக என கூறி அனுப்பினார்கள். ஸோ இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி கிதாபில் 1395வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் ஐவேளை தொழுவது கடமையாகும் என்பது இதிலிருந்து நமக்கு விளக்கமளிக்கிறது. தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் இறைவன் கூறுகிறான். இதை குறித்து நாம் நினைத்த நேரங்களில் தொழுது கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. நிச்சயமாக தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 103வது வசனம். ஸோ இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஸ் ஸலாத்த கானத் அலல் முக்மினீன கிதாபம் மௌகூதா. இன்ன சொலாத்த கானத் அலல் முக்மினீன கிதாபம் மௌகூதா. ஸோ இந்த அரபிக் மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதுமானது. இதனுடைய தமிழ் மீனிங் தான் இப்போ நம்ம சொன்னது. நிச்சயமாக தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. 4வது அத்தியாயத்தில் 103வது வசனமாக இருக்குது. நீங்கள் குர்ஆனை பார்த்து கூட மனப்பாடம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி காமிச்சிருக்கான். ஆகவே ஒவ்வொரு தொழுகைகளையும் அதன் நேரங்களிலே தொழ வேண்டும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து உணர்த்துது. அடுத்ததாக தொழுவதால் பற்பல நன்மைகள் உண்டு அப்படின்ற டாப்பிக்கில்
குர்ஆன் வசனம் பார்த்தீங்கன்னா 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமையை விட்டும் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மானக்கேடான கேவலமான காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் தொழுகையின் மூலமே அது சாத்தியமாகும். இறைவன் ஏவியுள்ளான் என்பதற்காக உண்மையிலேயே தொழுபவர் இறைவன் தடுத்துள்ளான் என்பதற்காக பாவங்களை விட்டும் விலகி கொள்வார். தொழுகையை முறையாக நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். உங்கள் மறுமை நலன்களுக்காக நற்செயல் எதையேனும் நீங்கள் சம்பாதித்து முன்னரே அனுப்பியிருந்தால் அதனை அல்லாஹ்விடம் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் உற்று நோக்கியவனாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் 2வது அத்தியாயத்தில், அதாவது சூரா பக்கரால 110வது வசனமாக இடம்பெறுது. யார் யார் வேதத்தை முறையாக கடைபிடித்து தொழுகையையும் நிலைநிறுத்துகிறார்களோ அத்தகைய நல்லொழுக்கமுடையோருக்கான கூலியை திண்ணமாக நாம் வீணாக்க மாட்டோம். அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 170வது வசனம். இது வரைக்கும் நம்ம தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக தொழாவிட்டால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், துன்பங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து அல்லாஹ் 107வது அத்தியாயத்தில், அதாவது சூரத்துல் மாஊனில் சொல்லி காமிக்கிறான், தங்கள் தொழுகையில் பராமுகமாயிருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அதாவது தன்னோட தொழுகைகளை கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா மாஊனில் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இடம்பெறும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கான தமிழ் மீனிங் என்ன சொல்கிறான்? தங்கள் தொழுகையில் பாராமுகமாக இருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். நரகில் வீழ்ந்து கிடப்பவர்களிடம் நல்லவர்கள் வந்து உங்களை நரகில் தள்ளியது எது என்று கேட்கும்போது நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை என்று நரகவாசிகள் விடையளிப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 74வது அத்தியாயம் 42, 43வது வசனங்களில் குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். அதாவது நரகவாசிகளிடம் மக்கள் கேட்கும்போது உங்களை நரகத்தில் தள்ளியது எது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கின்றது? தொழுகையாளிகளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும், தொழாவிட்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம், அதுதான் என்னது? நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி தெரியுது. அடுத்ததாக அடியானிடம் மறுமையில் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். அது சரியாக இருந்தால் நிச்சயம் வெற்றி அடைவான், அது வீணடிக்கப்பட்டிருந்தால் தோல்வி அடைவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதனை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் திருமீதி நசை கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொழுகையில் முதலாக கேள்வி கேட்கக்கூடியது எதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. தொழுகையை பற்றி தான் கேள்வி கேட்பான். அந்த தொழுகை இந்த உலகத்தில் சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா அவன் வெற்றி அடைந்து விட்டான், தொழுகை சரியில்லை என்றால் அவன் தோல்வி அடைந்து விட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் அறிவிப்பு செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முஃமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதனை அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதை அடைந்து தொழாவிட்டால் அடியுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அம்ரு பின் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு. அபுதாவுத் மற்றும் அஹமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது குழந்தை எந்த வயசுலேருந்து நம்ம தொழ சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வயதுலேருந்தே உங்களோட பெண் பிள்ளையாக இருக்கட்டும், உங்களோட ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், தொழுவுமாறு நீங்கள் அவங்கள ஏவுங்க. நீங்கள் தொழுவுறீங்க அப்படின்னா பக்கத்தில் பிள்ளைகளை நீக்க வச்சு நீங்கள் தொழ வைங்க. ஸோ அப்படி 10 வயசு ஆகியும் நீங்கள் தொழலை அப்படின்னா, பிள்ளைகள் தொழவில்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? லைட்டாக அடிங்க அப்படின்றதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த ஹதீஸில் உதாரணம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழுகை மிகவும் வலியுறுத்தப்பட்ட கடமையாக இருப்பதால் தான் ஒவ்வொரு முஸ்லீமும் தன் குழந்தைகள் மீது தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பே தொழுவதற்கு பழக்க வேண்டும் என்றும், அப்படியும் அவர்கள் தொழவில்லை எனில் அதற்காக அடிக்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியுள்ளார்கள். அபுதாவுத், திர்மிதி ஆகிய நூற்களில் இன்னொரு அறிவிப்பில் சப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக சிறுவர்களுக்கு 7 வயதில் தொழுகையை பற்றி கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரண வேளையில் கூட தொழுகையை பேணுங்கள் என்றே சொல்லி கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதனை அறிவிப்பவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் இப்னு மாஜா கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொழுகையுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி மட்டும் பல பாகங்களாக நூல் வெளியிடும் அளவுக்கு குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிறைய செய்திகள் காண கிடைக்கின்றன. இரையச்சமுடைய மக்களுக்கு இதுவே போதுமானதாகும். நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால்
கூட உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்துக்கொண்டு சைகை மூலமாக தொழுதே ஆக வேண்டும். ஏனென்றால் தொழுகை என்பது அந்த அளவிற்கு கட்டாய கடமையாக உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அடிக்கடி மயக்க நிலையை அடைந்து விடுவார்கள். தொழுகை நேரம் வந்ததும் அவர்களுக்கு அது நினைவூட்டப்படும். உடனே அவர்கள் தொழுது கொள்வார்கள் என்பதையும் ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க இயலாத அளவு நோய்வாய்ப்பட்ட போதும் கூட தம் இரு தோழர்களின் தோள் மீது தம் இரு கைகளையும் போட்டுக்கொண்டு கால்கள் இரண்டும் தரையில் இழுபட காலூன்ற முடியாத சூழ்நிலையிலும் தொழுகைக்கு வந்துள்ளார்கள் என்பதையும் ஹதீஸ்களில் காண்கிறோம். எதிரிகளுடன் போர் புரியும் நேரங்களில் கூட தொழுகையை அவர்கள் விட்டதில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இயலாத நிலை ஏற்பட்டாலும் கூட தொழுகையை பாழ்படுத்தி விடாமல் அதற்குரிய நேரங்களில் தொழுதிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை குதிரையின் மீது ஏறிய போது கீழே விழுந்து விட்டார்கள். அதனால் அவர்களுடைய வலது விலாப்புறத்தில் அடிபட்டது. அவர்களை நாங்கள் நோய் விசாரிக்க சென்றோம். தொழுகை நேரம் வந்ததும் தொழுகையை உட்கார்ந்தவாறே தொழுதார்கள். நாங்களும் அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்தவாறு தொழுதோம். இதனை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு மூலம் இருக்கிறது, எவ்வாறு தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நின்று தொழு, இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழு, அதற்கும் இயலாவிட்டால் படுத்து தொழு என்று விடையளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி மற்றும் அபுதாபுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் மூல வியாதியுடையவனாக இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்து தொழுவது பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், நின்று தொழுதால் அது சிறந்ததாகும். உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுபவரின் கூலியில் பாதியே அவருக்கு உண்டு, படுத்து தொழுதால் உட்கார்ந்து தொழுபவரின் கூலியில் பாதியே அவருக்கு உண்டு என்று பதிலளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உபரி தொழுகைகளை தொழும்பொழுது நின்று தொழ இயலும் நிலையில் உள்ளவர்களும் கூட உட்கார்ந்து தொழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுவார்கள், உட்கார்ந்த நிலையில் ஓதுவார்கள். ஓத வேண்டியதில் 30 அல்லது 40 வசனங்கள் எஞ்சியிருக்கும் போது எழுந்து நின்று அதை ஓதிவிட்டு ருக்கு செய்வார்கள். பின்னர் சஜிதா செய்வார்கள். தொழுது முடிந்ததும் நான் விழித்து கொண்டிருந்தால் என்னுடன் பேசி கொண்டிருப்பார்கள். நான் உறங்கிவிட்டால் அவர்களும் படுத்து விடுவார்கள். இதனை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வாறு தொழ வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக்கு. அதில் என்ன கொடுக்குறாங்க, இன்றைக்கு அநேக முஸ்லீம்கள் தொழுகை விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக உள்ளனர். சரிவர தொழுவதில்லை. அப்படியே தொழுதாலும் கூட தான் தொழுமுறை சரியானது தானா அல்லது தவறானதா என்பதை விளங்காமல் ஏனோ தானோ என தொழுது வருகின்றனர். இறைவனுக்காக இறை திருப்தியை பெறுவதற்காக தான் தொழ வேண்டும். தொழும் தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அத்தொழுகை இறைவனின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி அமைய வேண்டும். முன்னோர்கள் சொன்னார்கள், அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று தொழுதால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால்தான் இறைவனின் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுவுங்கள் என்று கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லா துறைகளிலும் வழிகாட்டிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கும் வழிகாட்ட தவறவில்லை. தொழுகைக்கு முன்பு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தொழுகையில் செய்யும் காரியங்கள், தொழுகைக்கு பின்னுள்ள விஷயங்கள் என அனைத்திற்கும் வழிகாட்டியுள்ளார்கள். அதனை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம பாடம் 1 புக்கில் நபி வழி தொழுகை அப்படின்ற புக்கில் நம்ம டாபிக் தொழுகையின் அவசியம் அப்படின்ற ஃபஸ்ட் லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நீங்கள் கவனமாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்தது இப்போ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு இப்போ நான் 9 கொஸ்டின் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கொஸ்டினை கவனமாக நோட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவு வர்றதுக்குள்ளே நான் அடுத்த பதிவில் ஆன்சர் சொல்லிவிட்டு தான் நான் அடுத்த லெசன் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். தொழுகை யாருக்கு கடமை அப்படின்ற கொஸ்டின். அடுத்ததாக, தொழுகை எதை விட்டும் தடுக்கும்? ரெண்டாவது கொஸ்டின், தொழுகை எதை விட்டும் தடுக்கும்? மூன்றாவது கொஸ்டின், யாருக்கு கேடு ஏற்படும்? யாருக்கு கேடு ஏற்படும்? நான்காவது கொஸ்டின், மறுமையில் முதல் விசாரணை எது பற்றியதாக இருக்கும்? மறுமையில் முதல் விசாரணை எது பற்றியதாக இருக்கும்? ஐந்தாவது கொஸ்டின், முஃமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குழந்தைகளை எப்போது தொழ ஏவ வேண்டும்? ஆறாவது கொஸ்டின், குழந்தைகளை எப்போது தொழ ஏவ வேண்டும்?
ஏழாவது கொஸ்டின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் கூட என்ன சொன்னார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் கூட என்ன சொன்னார்கள்? எட்டாவது கொஸ்டின், யாரை போல் தொழ வேண்டும்? ஏன்? யாரை போல் தொழ வேண்டும்? ஏன்? ஒன்பதாவது கொஸ்டின், நின்றோ உட்கார்ந்தோ தொழ முடியாதவர்கள் எப்படி தொழ வேண்டும்? நின்றோ உட்கார்ந்தோ தொழ முடியாதவர்கள் எப்படி தொழ வேண்டும்? 9 கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ 9 கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்ததாக ஒரு 10வது கொஸ்டினும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து இதில் உட்கார்ந்தோ தொழுதோ நம்ம தொழ முடியாதவர்கள், அதாவது நின்றோ உட்கார்ந்தோ தொழ முடியாதவர்கள் எப்படி தொழ வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் எழுதுவீங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்மளோட கருத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நான் ரீட் பண்ணது எல்லாமே ஹதீஸ். ஸோ அறிவிப்பவர் புகாரி, முஸ்லீம், கித்தாப் அப்படின்னு சொல்லிலாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த ஹதீஸ் டைப்பில் நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலா வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் நின்று தொழுதீங்க அப்படின்னா இந்த நன்மை கிடைக்கும், ஸோ உட்கார்ந்து தொழுதிங்கன்னா இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் தான் 10வது கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்று உட்கார்ந்து படுத்து தொழுதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன கூலி கிடைக்கும்? ஸோ இதுதான் வந்து 10வது கொஸ்டின். ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், அதில் 10 கொஸ்டின் கேட்டிருக்கேன். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட பிள்ளைகளை கூட கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைகளிலிருந்தே மார்க்க விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ரசூலாவே ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக மார்க்க கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் இருவருக்குமே வந்து கட்டாய கடமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பிள்ளைகளுமா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம பயணம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து மற்றவங்களாம் வீடியோ போடுறாங்க, ஸோ அவங்க இது சம்பாதிக்கிறாங்க, காசு வரும், ஸோ அந்த மாதிரி நோக்கத்துலலாம் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச கல்வியை வந்து 4 பேருக்கு எத்தி வைக்கணும். ஸோ அதை தான் மார்க்கமும் நமக்கு சொல்லுது. தான் கற்றிய கல்வியை வந்து பிறருக்கு எத்தி வைப்பதான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு தான் ரசூலா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் உங்களோட சேர்ந்து நான் வந்து பயணம் செய்யணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் வீடியோ போடுறதுனால எல்லாருக்கும் ரீச் ஆகாது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்களும் என்ன பண்ணணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலியமாக அதுக்கான நன்மையை வந்து எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து தருவான். ஸோ உங்கள் மூலியமாக ஒருத்தங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த வந்து ஷேர் பண்ணாங்க, ஸோ இவங்க ஷேர் பண்ணதுனால தான் நான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன், இதனால தான் நான் வந்து பயனடைஞ்சேன், ஸோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான கூலியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஏன்னா நன்மை தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ மறுமையில் மீசான் தராசில் நன்மையோட எடை கனமானதாக இருக்கக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருவரும் ஆகணும். அதனோட நியத்தில் நம்ம இந்த பயணத்தை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.